வணக்கம் அன்பானவர்களே. தமிழ் நாவலரசி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் திவ்யா பரத். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். நம்ம தமிழ் நாவலரசி சேனல் ஒரு ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக்ஸ் சேனல். அதனால நம்ம இது வரைக்கும் ஒரு இமேஜ் கொடுத்து அதுக்கு பின்னாடி கதை சொல்ற மாதிரி தான் இவ்வளோ நாளா போட்டுட்டு இருந்தோம். அதுதான் கதை கேட்கிறவங்களுக்கு கரெக்டா அமையும். எதனால அப்படின்னா, ஒரு கதையை நம்மளே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமா அந்த கதையோட ஒன்றிடுவோம். அதுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளே இமேஜின் பண்ணுவோம். இமேஜின் பண்ணி ஒரு ஹீரோனா இப்படிதான் இருப்பாங்க, ஒரு வில்லன்னா இப்படி இருப்பாங்க, ஒரு ஹீரோயின்னா அவங்கள பத்தி வர்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளே அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இமேஜினேஷன் ஒன்று இருக்கும். அது மாதிரி நம்ம இமேஜின் பண்ணால் மட்டும்தான் அந்த கதைக்குள்ள நம்ம ஒன்றி இருக்க முடியும். அதனால தான் நம்மளுடைய ஆடியோ புக்ஸ் சேனல்ல அனிமேஷனோ இல்லை வீடியோவோ ஏதோ ஒரு இமேஜ் கொடுத்து இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின், இல்லைன்னா இந்த கதாபாத்திரம் இவங்க தான் அப்படின்னு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுடைய கற்பனை திறன் அதில் அந்த கதைக்குள்ள ஒத்து வராது. உங்களுடைய கற்பனை திறனில் நீங்கள் வேற ஒரு மாதிரி சித்தரிச்சிருப்பீங்க. ஒரு கதையை படிக்கும்போது அப்பதான் உங்களால உணர்வு பூர்வமா அது கூட ஒன்றி இருக்க முடியும். அப்படித்தான் நம்மளுடைய தமிழ் நாவலரசி சேனல்லையும் பார்த்தீங்கன்னா வெறும் ஆடியோ மட்டும்தான் நம்ம போடுவோம். பேக்ரவுண்ட்ல ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டே கதை கேட்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா டிராவல் டைம்ல காதில் மாட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே அவங்க டிராவல் டைம்ல அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது அப்போ அந்த மாதிரி டைமில் அவங்க ஒரு கேரக்டரை இமேஜின் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம சொல்லும்போது அந்த கேரக்டரை அவங்களே இமேஜின் பண்ணுறது தான் அந்த கதையோட சுவாரஸ்யமே. இப்போ இந்த மாதிரி டைமில் யூடியூப்லேருந்து ஒரு சில பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆடியோவாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா டோட்டலாக அந்த கதையோட சுவாரஸ்யமே டேமேஜ் ஆகிடும். அதாவது உங்களுடைய கற்பனை திறனில் நீங்கள் வடிவமைச்சிருக்கிற அந்த கதாபாத்திரம் முழுசாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு இமேஜ், இப்போ நான் ஏதோ ஒரு இமேஜ் வைக்கிறேன், இல்லை நான் ஒரு அனிமேஷனில் ஒரு கேரக்டர் வைக்கிறேன், இல்லை ஒரு சிலர் நடித்து காட்டுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுடைய கற்பனை திறன்லேருந்து அந்த கேரக்டர் மாறி தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி அந்த ஒரு கதையை டேமேஜ் பண்ணாமல் எப்படி நான் உங்ககிட்ட மொத்தமாக அந்த கதையை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம லைவ்ல போய் அப்படியே உட்காந்து அப்படியே படித்து அந்த கதையை கொடுத்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி படிக்க போகிறேன், உங்களுக்கு எப்படி கதையை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, கதையை நான் வச்சு படிப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் கேட்குறீங்க, எப்பவும் போல் நீங்கள் கேட்பீங்க, அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு ஆடியோ புக் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். மற்றபடி இதில் வீடியோவில் எந்த ஒரு இமேஜஸோ இல்லை ஏதோ ஒரு அனிமேஷனோ உங்களை எந்த விதத்துலேயும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. சரிங்களா? நான் கதையை பார்த்து படிக்க போகிறேன், நீங்கள் அதை கேட்க போகிறீங்க. எப்பவும் போல் நம்ம ஆடியோ புக் போடுவோம் இல்லைங்களா, அதே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நான் பார்த்து படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கதையை எப்பவும் போல் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே கேட்கலாம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்கள் முன்னாடி நான் உட்காந்து படிக்கிற மாதிரி நீங்கள் அதை கேட்பீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டும் கேட்கலாம். இல்லை ட்ராவல் டைமில் கண்ணை மூடிக்கிட்டு கேட்குறவங்களும் இருக்காங்க, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சரிங்களா? இதனால் உங்களுக்கு கதைக்கும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராமல் தான் நான் இந்த கதையை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எந்த விதமான இமேஜஸோ இல்லை அனிமேஷனோ வராது. முழுக்க முழுக்க இந்த கதை உங்களுடைய கற்பனைக்கு தான். கதையை கேட்டுக்கிட்டே நீங்களே கற்பனை பண்ணும்போது தான் அந்த கதையை நம்மளால் முழுசாக உணர முடியும். ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை, வானில் ஒரு அப்படின்ற ஒரு சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். சுஜாதா அவர்களின் வானில் ஒரு. பெங்களூரிலிருந்து டெல்லிக்கு ஒரு நாளைக்கு 2 ஃப்ளைட் இருந்தாலும் தினம் வெயிட்டிங் லிஸ்ட் தான். ஃப்ளைட் கிளம்ப அரை மணி இருக்கும்போது வெயிட்டிங் லிஸ்ட் கூப்பிட கவுண்டர் அருகில் சுண்டல் கொடுக்கும் இடம் போல கூட்டம் அப்பி ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை விசிறி கொண்டிருக்க களைத்து போன ஏர்லைன்ஸ் சிப்பந்தி ராமகிருஷ்ணன், பட்டாபிராமன், நெவாஸ்கர், பி ரமாதேவி என்று பெயர்களை கூப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த இளைஞன் ஓடி வந்து மற்றவரை விலக்கி, சார்
கன்ஃபார்ம் டிக்கெட் சார் என்று தன் டிக்கெட்டை சிப்பந்தியின் மூக்கு முன் நீட்டினான். என்ன சார் இப்ப வரீங்க? நோ ஷோ போட்ட வேண்டியதுதான். ப்ளீஸ், வர வழியில கார் பிரேக் டவுன். எல்லாரும் அதையே சொல்றாங்க என்று அழுத்து கொண்டு டிக்கெட் கொடுக்க, எனி பேக்கேஜ்? ஒரு ஷூட்கேஸ் சார். அவன் கொடுத்த பெட்டிக்குள் இன்னும் 1.5 மணி நேரத்தில் வெடிக்க போகிற வெடிகுண்டு வைத்திருந்தது. அதை வாங்கி எடை பார்த்து சீட்டு கட்டி கன்வேயரில் வைக்க மெல்ல அந்த ரப்பர் பெல்ட்டில் பெட்டி நகர்ந்து விமானத்தில் ஏற்றுவதற்கு முன் பயணிகள் அடையாளம் காட்டுவதற்காக பெல்லட்டுகளுக்கு அருகே வைக்கப்பட்டது. அது போவதை கண்கொட்டாமல் பார்த்துவிட்டு சற்றே சுதாரித்த அந்த இளைஞனை கூர்ந்து கவனிக்கலாம். தலைவார மாட்டான் என்பதும் நகங்கள் கடித்து கடித்து சிதிலமாக இருப்பதும் தெரிய, இங்கும் அங்கும் கண்ணாடி மூலம் பெரிய கண்களால் பார்ப்பதும் நிமிடத்திற்கு ஒரு முறை கடிகாரத்தை பார்ப்பதுமாக இருந்தான். நிறைய வியர்த்து கைக்குட்டை காலர் ஓரம் எல்லாம் நனைந்திருந்தது. போர்டிங் கார்டு வாங்கி கொண்டு சீட் நம்பரை பார்த்தான். 27 அவனுடைய அதிர்ஷ்ட எண். பாதுகாப்பு சோதனையில் மெட்டல் டிடெக்டரால் அவனை தடவி போர்டிங் கார்டில் சீல் குத்த விமானத்தை நோக்கி நடக்கும் போது ஏர்லைன்ஸ் சிப்பந்தி, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஐடென்டிஃபை யுவர் பேக்கேஜ். கொஞ்சம் தான் தயங்கினான். அந்த செங்கல் நிற பெட்டி காத்திருந்தது. இந்த நிமிடத்தில் கூட அது என்னுடையது இல்லை என்று சொல்லி தப்பித்து விடலாம். ஆனால் இதோ இதுதான் என் பெட்டி. சிப்பந்தி அதன் மேல் பால் பாயிண்டினால் பெருக்கல் குறி போட்டு அதை பெல்லட்டில் ஏற்றி வைத்த போது அதன் உள்ளுக்குள்ளே இருந்த சிறிய கிளாக் மெக்கானிசத்தை டிக் டிக் யாரும் கேட்கவில்லை. டிராக்டரால் இழுக்கப்பட்டு பெட்டி ஏர்பஸ் விமானத்தில் ஏற்றப்பட்டதை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் பெயர் சேதன். சேதன் விமான படிக்கட்டேறி ஹோஸ்டஸின் புன்னகையை மதிக்காமல் 27ஆம் வரிசையில் போய் உட்கார்ந்து கொண்டு ஸ்வாகத் இதழை எடுத்துக்கொண்டு கவனம் இல்லாமல் புரட்டினான். கால் பட்டனை அழுத்தி தண்ணீர் கேட்டான். அருகில் வேற்றிருந்தவர் அவனை ஒரு வஸ்துவை போல பார்த்தார். அவருடைய பெல்ட்டையும் சேர்த்து கட்டிக்கொள்ள முயற்சி செய்துவிட்டு ஓர் அசட்டு புன்னகையில் மன்னிப்பு கேட்டு கை கடிகாரத்தை பார்த்தான். இன்னும் 1 மணி 20 நிமிஷம். கேபின் ரூம் ஆம் ஆல் டோர்ஸ் ப்ளீஸ். பைலட்டிடமிருந்து ஆணை பிறக்க விமான கதவுகள் மூடப்பட்டு என்ஜின் சுழலும் ஒலி கேட்க தொடங்க சேதன் பிரமாதமாக வியர்த்து பக்கத்து சீட்டில் கூட வழியும் அளவுக்கு நனைந்திருந்தான். ஹோஸ்டஸ் அவன் அருகில் வந்து, ஆர் யூ ஆல்ரைட் சார் என்றாள். நோ ப்ராப்ளம் என்றான். பக்கத்து வரிசை பெண் குழந்தை கரிய கண்களுடன் எட்டி பார்க்க திடுக்கிட்டான். இந்த பெண் என்ன பாவம் செய்தாள்? சேதன் சீட்டுக்கு 20 வரிசை முன்னால் 7ஆம் நம்பர் வரிசையில் இருந்த ராஜ் நாராயணன் என்பவரை கவனிக்கலாம். சேதனுக்கு நேர் எதிராக டிப்டாப்பாக ஆடை அணிந்து சீட்டின் மேல் இருக்கும் படிப்பு விளக்கை பொருத்தி கொண்டு மீடியா லேப் என்ற புத்தகத்தை புரட்டி அடையாளம் வைத்திருந்த பக்கத்திலிருந்து படிக்க தொடங்கிய போது பையிலிருந்து ஒரு பால் பாயிண்ட் போன்ற வஸ்துவை எடுத்து அதன் தலையை அழுத்த அதிலிருந்து த டைம் இஸ் 2:20 என்ற குரல் வந்தது. பக்கத்தில் வீற்றிருந்தவர் ஆச்சரியப்பட்டு திரும்ப ராஜ் நாராயணன் புன்னகை செய்து, இது பால் பாயிண்ட் மற்றும் பேசும் கடிகாரம். நான் கண்டுபிடிச்சது. என் பெயர் ராஜ். நான் ஒரு இன்வென்டர் என்று கையை கேட்டு குலுக்கினார். எக்ஸிகியூட்டிவ் கிளாஸை கடந்து காக்பிட் பிரதேசத்துக்கு வந்தால் விமானத்தின் கேப்டன் மேத்தா ஸ்டார்ட் அப் கிளியரன்ஸ் வாங்கி கொண்டு ஆல்டிமீட்டரை அமைத்து கொண்டு இருந்தார். மேத்தா 20 வருடம் அனுபவமுள்ள பைலட். சீக்கிரமே ரீஜனல் டைரக்டராக போகிறார். கணக்கில்லாத டேக் ஆஃப், கணக்கில்லாத லேண்டிங் செய்தவர். எப்போதும் நிதானத்தை இழக்காதவர். இன்று விமானம் மெல்ல மெல்ல பெங்களூரின் கிழக்கு மேற்கு ரன்வேயை நெருங்க கேபின் க்ரூ அட் யுவர் ஸ்டேஷன்ஸ் ஃபார் டேக் ஆஃப் என்று மேத்தாவின் குரல் ஒலித்தது. ஹோஸ்டஸ் சேதனுக்கு எதிரே தற்காலிக சீட்டில் உட்கார்ந்து கொண்டு தன்னை பிணைத்து கொள்ள ஏர்பஸ் விமானம் இரையுண்ட பறவை போல ஓடி லேசாகி முக்கால் ரன்வேயில் வான் நோக்கி ஜிவ்வியது. விமானத்தில் மொத்தம் 250 பேர் இருந்தார்கள். ராஜ் நாராயணன் சீட் பெல்ட், நோ ஸ்மோக்கிங் விளக்கை அணைத்ததும் தன் பைக்குள் தேடி சிகரெட் எடுத்து அதை ஹோல்டரில் பொருத்தி பக்கத்தில் இருப்பவரிடம் பாக்கெட்டை நீட்டினார்.
அவரும் புன்னகையுடன் ஒன்று எடுத்துக்கொள்ள ராஜ் நாராயணன் தன் லைட்டரை ஒரு முறை கிளிக்கினதும் ஜனகணமன கேட்டது. இது என்ன? தேசிய லைட்டர். இது உங்கள் தொழிலா? எது? வினோதங்களை தயாரிப்பது. என் பேரில் 46 பேட்டன்ட் இருக்கு. இதை பாருங்க. இது என்ன? பென்சில்? தப்பு தப்பு, தெர்மாமீட்டர். தொடுங்கள். பக்கத்து சீட்காரர் தயக்கத்துடன் தொட உங்கள் உடல் உஷ்ணம் 99 என்ற குரல் கேட்டது. ரிமார்க்கபிள். இதை நீங்கள் நிறைய செய்து விற்கலாமே. இதை போய் சொல்கிறீர்களே, இன்னும் எத்தனை கண்டுபிடிப்புகள் தெரியுமா? ஒரு சோலார் கார், விண்ட் பைக், பெட்ரோல் சேவர், எத்தனை! என்னை புரிந்து கொள்ள மினிஸ்ட்ரியில ஆள் கிடையாது. சேதன் கால் பட்டனை அழுத்தி ஹோஸ்டஸை வரவழைத்து தண்ணீர் கேட்டான். கொடுத்துவிட்டு கால் பட்டனை அணைத்துவிட்டு கேபினுக்கு சென்று 27C அந்தால் இதுவரை ஒரு காலன் தண்ணி குடித்து விட்டான் என்றாள். அவனை பார்த்தா சந்தேகமாக இருக்கிறது என்றாள் சக ஹோஸ்டஸ். எனக்கு பயமா இருக்கு. ஸ்டிவர்டிடம் சொல்லலாமா? இல்லை கேப்டனிடம்? வேணாம், ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கோ என்று எனக்கு தோன்றுகிறது. வியர்வையை பார். வெள்ளம் எதற்காக? கிம்மி என்று அழைக்கப்பட்ட அந்த விமான பெண் சேதனை நெருங்கி, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர் யூ ரியலி ஆல் ரைட்? சேதன் புன்னகை செய்து, நோ ப்ராப்ளம், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தால் போதுமானது என்றான். விரல்கள் தபலா வித்வான் போல நடுங்கின. ராஜ், நீங்க இப்போ எதற்கு டெல்லி செல்கிறீர்கள்? இன்வென்ஷன் ப்ரமோஷன் போர்டு மற்றும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதிகாரிகளுக்கு என் கண்டுபிடிப்பு ஒன்றை காட்டப் போகிறேன். என்ன கண்டுபிடிப்பு? ராஜ் தன் பையில் இருந்த வஸ்துவை காட்டி, கால்குலேட்டர் இல்லை, இது பாம் டிடெக்டர். அப்படி என்றால்? இப்போது இந்த பிளேனில் பாம் வைத்திருக்கிறது, வெடிகுண்டு வைத்திருக்கிறது என்று பேச்சுக்கு வைத்துக் கொள்ளலாம். அதை இது கண்டுபிடித்து சொல்லிவிடும். ஆச்சரியம். இந்த மாதிரி சாதனத்துக்கு இந்த காலங்களில் ரொம்ப வரவேற்பு இருக்குமே. ஆமா, அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இதை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எவனாவது என் கண்டுபிடிப்பை காப்பி அடிச்சு விட்டா கோடிக்கணக்கில் பணம் பண்ணி விடுவான். என்னாலேயே இந்த கண்டுபிடிப்பை நம்ப முடியவில்லை. சேதன் எழுந்து டாய்லெட் அருகில் நின்றபோது ஹோஸ்டஸை பார்த்து அரைமனதாக புன்னகை செய்ய அவள் கண்களில் கலவரம் அதிகமாகியது. திஸ் மேன் இஸ் நாட் கிம். கேப்டன் மேத்தா விமானத்தை கிரூசிங் ஆல்டிடியூடில் கொண்டுவிட்டு அதை ஆட்டோ பைலட்டுக்கு மாற்றி சுதாரித்துக் கொண்டு மெட்ரிபோர்ட்டை பார்த்தார். நல்ல டெய்ல்விண்டஸ் குமார், 20 நிமிஷம் முன்னாலேயே டெல்லிக்கு போயிடலாம். ஹோஸ்டஸ் காஃபி கொண்டு கொடுத்த போது எவ்ரிதிங் ஓகே மிஸ் என்றார். ஒரு பயணி கொஞ்சம் நெர்வஸாக இருக்கிறார். 27ஆம் வரிசை. முதல் பயணமாக இருக்கும். அப்படி தோன்றவில்லை. ராஜ் அந்த சின்ன அட்டை போல இருந்த கருவியை ஆர்வத்துடன் சக பிரயாணிக்கு விலக்கி கொண்டிருந்தார். ஒரு லித்தியம் செல் போதுமானது. அதில் ஒரு கிளாக் அனலைசர், அக்கோஸ்டிக் சிக்னேச்சர் அனலைசர் என்று எத்தனையோ சமாச்சாரம் இருக்கிறது. இது என்ன செய்யும்? ஆன் பண்ணிவிட்டு இப்படி அப்படி காட்டணும். அருகாமையில பாம், வெடிகுண்டு ஏதாவது இருந்தால் இதில் உள்ள பீப்பர் பீப் என்று சத்தம் போடும். இப்போது போடுகிறதே, அது போலவா? அது போலத்தான். என்ன, இது இப்போ சத்தம் போடுகிறதா? ஆமா. கருவி பீப் என்று பிடிவாத குரல் கொடுத்து கொண்டிருந்தது. சக பயணி, சம்திங் ராங். உங்கள் கருவி இந்த விமானத்தில் வெடிகுண்டு வைத்திருக்கிறதாக சொல்லுகிறது. அபத்தம் என்றார். ராஜ் அந்த கருவியை அசைத்து அணைத்து குலுக்கி தட்டி மறுபடி ஆன் செய்தார். மறுபடி பீப் என்று ஒலித்தது. சின்னதான குரல் தான், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது அச்சுறுத்தியது. இம்பாசிபிள் என்று ராஜ் அதை சற்று முன்னே கொண்டு போக அதன் பீப் அதிகரித்தது. மேலே கொண்டு வர குறைந்தது. காலருகில் வைத்து பார்க்க இன்னும் ஒலி அதிகரிக்க, நோ, என்னால் நம்ப முடியவில்லை. என்ன என்றார் சக பயணி நடுங்கும் குரலுடன். இந்த கருவியின்படி இந்த விமானத்தில் ஒரு வெடிகுண்டு வைத்திருக்கிறது. அதுவும் இந்த சீட்டுக்கு கீழே ஹோஸ்டில் இருக்கிறது. அது எப்படி சாத்தியம்? உங்க கருவி பழுதடைந்திருக்க வேண்டும். சரியாக டிசைன் பண்ணவில்லையோ என்னவோ. இல்லையே, புறப்பட்டு வரும் முன்னதாக செக் பண்ணினேன். எல்லாம் சரியாகத்தானே இருந்தது. ஒரு நிமிஷம் என்று அதன் பொத்தான்களை தொட்டு செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் என்றார். கருவி செல்ஃப் டெஸ்ட் ஓகே என்றது. சரியாகத்தான் இருக்கிறது. என்ன சார், புரளி கலப்பி விடுறீங்க? புரளி இல்லை. இதற்கு என்ன அர்த்தம் என்று கைக்குட்டையை எடுத்து வியர்வையை துடைத்து கொண்டு கேட்க,
நிச்சயமா இந்த விமானத்தில் ஒரு பாம் இருக்கிறது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? ஒருவரை நிம்மதியா பிரயாணம் செய்ய விடாமல் என்ன ஒரு அதிர்ச்சி தரீங்க. சரியா பாருங்க சார். ராஜ் மீண்டும் மீண்டும் தன் கருவியை பொருத்தி பொருத்தி அணைத்து அணைத்து பார்க்க அது ஒவ்வொரு முறையும் பிடிவாதமாக பீப் என்றுதான் எச்சரித்துக் கொண்டிருந்தது. இப்போ என்ன செய்யறது? கலவரப்பட வேணாம். லெட் மீ திங்க். ராஜ் தன் சீட்டின் மேலிருந்த கால் பட்டனை அழுத்தினார். சிவப்பு பவழம் போல அது ஒளிர அதை கவனித்து ஹோஸ்டஸ் கிம்மி அங்கு வந்து எஸ் சார் என்றாள். மிஸ், எனக்கு கேப்டனை பார்க்க வேண்டும். சாரி சார், ஃப்ளைட் டேக்கில் யாருக்கும் அனுமதி இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். என்னவென்று சொன்னால் அவரிடம் போய் சொல்கிறேன். ஒரு காகிதத்தில் எழுதி கொடுக்கிறேன் என்று தன் பிரீஃப் கேஸில் இருந்து ஒரு மஞ்சள் காகிதத்தை எடுத்து தன் பால் பாயிண்ட் திறந்து அது மணி சொன்னதை நிராகரித்து கேப்டன் பேர் என்ன என்றார். கேப்டன் மேத்தா. டியர் கேப்டன் மேத்தா, என் பெயர் ராஜ் நாராயணன். நான் ஒரு விஞ்ஞானி. இந்த விமானத்தில் ஒரு வெடிகுண்டு இருக்கிறது. உடனே இறங்க வேண்டும். சத்தியம், பொய்யில்லை. எல்லோர் நலமும் கருதி ராஜ் என்று கையெழுத்திட்டு அதை மடக்கி இதை கேப்டனிடம் கொடுத்துவிடு, ரொம்ப அவசரம் என்றார். கேப்டன் மேத்தா ஐஎன்எஸ்ஸில் இணைந்திருந்த விமானத்தின் பல்வேறு மீட்டர்களை ஒரு நோட்டம் விட்டு திருப்தியுடன் சுற்றிலும் பார்த்தார். வெளிர் நீல வானத்தில் வெகு தூர மேகத்தீற்றல்கள். ரொம்ப அமைதியான பயணம் என்று மனதில் எண்ணிக்கொண்ட போது கேப்டன் என்று ஹோஸ்டஸ் உள்ளே வந்து அந்த காகிதத்தை நீட்ட, எனக்கு மீ, ஒரு பயணி இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார், அவசரம் என்றார். அந்த கடிதத்தை அவர் பிரித்து படித்து யோசித்து, ஆசாமி எப்படி இருக்கார்? புரியல. தோற்றம் எப்படி? பார்த்தால் கனவான் போலதான் இருக்கிறார். ஒழுங்காக உடையணிந்து கொண்டு ஒரு கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் போல. யாரோ ஒரு பயணி மிகவும் படபடப்பாக இருப்பதாக சொன்னாயே, அது வேறு ஒருத்தர் 27ஆம் வரிசையில். இப்போது அந்த ஆசாமி எப்படி இருக்கிறார்? வியர்த்து விறுவிறுத்து அடிக்கடி தண்ணீர் கேட்டுக்கொண்டு. இந்த கடிதத்தை கொடுத்தவர் வேறு ஆள். ஆமா, அதில் என்ன எழுதியிருக்கிறது? சொல்றேன். கேப்டன் மேத்தா ஹெட்செட்டை கழட்டி சீட்டின் மேல் வைத்தார். குமார், கொஞ்சம் பார்த்துக்கொள் என்று கோ பைலட்டிடம் சொல்லிவிட்டு கேப்டன் மேத்தா எழுந்து ராஜ் நாராயணன் இருந்த வரிசைக்கு வந்தார். குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் தான் சீட்டு அனுப்பினீர்களா? மேத்தா ராஜ் நாராயணை அளவிடுவது போல பார்த்தார். தோற்றத்தில் நம்பிக்கை இருந்தது, கண்களில் உண்மையான கலவரம் இருந்தது. ஆமா கேப்டன், விஷயம் அவசரம். எப்படி சொல்றீங்க? ராஜ் நாராயணன், கேப்டன், உங்களுக்கு கலவரம் ஏற்படுத்துவதற்கு மன்னிக்கவும். இந்த கருவி நான் கண்டுபிடித்தது. இது ஒரு விதமான சிக்னேச்சர் அனலைசர் என்று பெயர். விமானத்தில் வெடிகுண்டு இருந்தால் இதோ பாருங்கள், இந்த மாதிரி பீப் என்று சத்தம் போடும். எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. எனக்கு இந்த விஞ்ஞான விஷயங்கள் எல்லாம் புரியாது. சுருக்கமா சொன்னால், நீங்கள் காலதாமதம் செய்யாமல் உடனே இந்த விமானத்தை இறக்க வேண்டும். மிஸ்டர் ராஜ் நாராயணன், நீங்கள் சொல்லும் கூட்டின் நிஜத்தை எப்படி என்று... கேப்டன், இதையெல்லாம் அனாவசியமாக விவாதித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். உடனே இறக்க ஏற்பாடு செய்யுங்கள், நான் உத்தரவாதம். கேப்டன் மேத்தா மறுபடி ராஜ் நாராயணனையும் அந்த கருவியையும் பார்த்து, இந்த விமானத்தில் ஏற்றப்பட்ட ஒவ்வொரு பொருளும் பெட்டியும் உடைமையும் பயணிகளால் அடையாளம் காட்டப்பட்ட பின்புதான் ஏற்றப்பட்டது என்பது தெரியும் அல்லவா உங்களுக்கு? தெரியும், ஆனால் பாம் இருக்கிறது. எப்படியோ வந்திருக்க வேண்டும். யாராவது ஒரு பைத்தியக்காரன் அல்லது கிறுக்கன் உடன் கொண்டு வந்திருக்கலாம். கிம்மி அந்த 27ஆம் வரிசைக்காரர் என்றாள். ஒரு நிமிஷம் என்று மேத்தா அங்கிருந்து மெல்ல மெல்ல சேதனை அணுகினார். குட் ஆஃப்டர்நூன். சேதன் சந்தேகத்துடன் மேத்தாவை பார்த்தான். உடம்பு சரியில்லையா? எல்லாம் சரிதான். உங்கள் பெயர்? எதற்கு? மேத்தா அவன் கலைந்த தலையையும் வெள்ளம் போல வியர்த்திருந்ததையும் இப்போது புதிதாக நடுங்க தொடங்கிவிட்ட விரல்களையும் பார்த்தார். மிஸ்டர், யுவர் கேம் இஸ் அவுட். என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் கொண்டு வந்ததை கண்டுபிடித்தாகிவிட்டது. நான்சென்ஸ். என்ன சொல்கிறீர்கள் என்றே புரியவில்லை. மேத்தா அவனை தகிக்கிறார் போல பார்க்க அந்த பார்வையை தாங்க இயலாமல் அவன் கண்கள் தாழ்ந்தன. அந்த வரிசையை விட்டு விலகும் போது பக்கத்தில் இருந்த பயணி, எனிதிங் ராங் கேப்டன்? நத்திங் என்று மீண்டும் ராஜ் நாராயணன் இருக்கைக்கு வந்தார். மிஸ்டர் ராஜ், நீங்கள் சொல்வது எல்லாம் பொய் என்று மட்டும் நிரூபணமாகிவிட்டால் என்ன செய்வது உங்களை? எனக்கு தண்டனை கொடுங்கள், நஷ்ட ஈடு கேளுங்கள், கைது பண்ணுங்கள், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் இறக்குங்கள் ப்ளீஸ். இத்தனை பேரின் உயிரை பணயம் வைக்க வேண்டாம். லுக், இஃப் இட் இஸ் எ ஃபால்ஸ் அலாரம்,
யூ ஹேட் இட். உன்னை அப்படியே உயிரோடு வேக வைத்து விடுவார்கள். நான் தயார். கேப்டன் மேத்தா அந்த கருவியை மறுபடியும் நம்பிக்கை இல்லாமல் பார்த்துவிட்டு திரும்ப தன் இருக்கைக்கு சென்று ஏரியா கண்ட்ரோலை கூப்பிட்டார். விமானத்தில் ஒரு வெடிகுண்டு இருப்பதாக எச்சரிக்கை இருக்கிறது. திரும்ப வருகிறோம். எமர்ஜென்சி லேண்டிங்க்கு ஏற்பாடு செய்யவும். தீயணைப்பு படைக்கு சொல்லவும். மேலும் ஒரு பயணியை கைது செய்ய போலீஸ் படையினருக்கு ஏற்பாடு செய்யவும். ராஜர் என்றது ரேடியோ பதில். மன்னிக்கவும், 2 பயணிகளை கைது செய்ய வேண்டும். ராஜர். கிம், அந்த படபடப்பான பயணியின் சீட் நம்பர் என்ன சொன்னாய்? 27C கேப்டன். அவன் மேல் ஒரு கண் வைத்திருக்கவும். விமானத்தின் ஸ்பீக்கரில் மேத்தாவின் குரல் அழுத்தமாக ஒலித்தது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திஸ் இஸ் யுவர் கேப்டன் ஸ்பீக்கிங். ஒரு இயந்திர சம்பந்தமான கோளாறினால் நாம் மீண்டும் பெங்களூர் செல்கிறோம். இன்னும் 40 நிமிஷத்தில் இறங்கி விடுவோம். கலவரப்படவோ கவலைப்படவோ தேவையே இல்லை. ஒரு விதமான சந்தேகத்தின் பேரில் எச்சரிக்கைக்காக இந்த நடவடிக்கை. உங்களுக்கு இதனால் ஏற்படும் அசௌகரியத்துக்கு வருந்துகிறேன். அறிவிப்பை கேட்டதும் பிரயாணிகள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கேள்வி கேட்க தொடங்கினார்கள். சேதனை பல பேர் உற்று பார்க்க அவன் அசட்டுத்தனமாக இங்கும் அங்கும் பார்த்தான். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஹோஸ்டஸிடம் சிலர் வந்து எனிதிங் ராங்? நத்திங் நத்திங். பின்பு ஏன் திரும்புகிறோம்? டெக்னிக்கல் ஃபால்ட் என்றால் 30வது முறையாக. ஏதாவது ஹைஜாக் சமாச்சாரமா? இதோ இவன்தானா? இல்லை இல்லை, நீங்கள் போய் உட்காருங்கள். இல்லை, ஏதாவது வெடிகுண்டு விபத்தா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் அமைதியாக போய் உட்கார்ந்தால் மற்ற பயணிகளை கவனிக்க முடியும். ஆமா, அப்படித்தான் கேப்டன் சொல்லியிருக்கிறார். சேதன் தன் கைகடிகாரத்தை பார்த்து கொண்டான். 40 நிமிஷம் என்றால் அது வெடிக்க எத்தனை நிமிஷம் இருக்கிறது? அருகில் இருந்த குழந்தை அவனை பார்த்து புன்னகை செய்ய, வாட்டர் ப்ளீஸ். சேதன் திரும்பி பார்த்தபோது பல பிரயாணிகளும் கால் பட்டன் அழுத்த பணிப்பெண்களுக்கும் சமாளிப்பது கஷ்டமாயிருந்தது. பல பேர் தண்ணி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சிலர் காஃபி வேண்டும் என்று அடம் பிடித்தார்கள். பலர் அதட்டலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பெங்களூர் விமான நிலையத்தின் ரன்வே விளிம்பில் 6 தீவண்டிகள் காத்திருந்தன. பற்றாக்குறைக்கு நகர தீயணைப்பு படையினரின் வண்டிகளும் சொல்லியிருந்தார்கள். ரன்வே கிளியர் செய்யப்பட்டு நிலையத்தின் அருகே பறந்து கொண்டிருந்த விமானங்கள் அனைத்தையும் விலக்கி எல்லோரும் காத்திருந்தார்கள். ஆம்புலன்ஸ் 6 வண்டிகள் காத்திருந்தன. உயர் போலீஸ் அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள் எல்லோரும் நிலையத்தில் பரபரப்புடன் காத்திருக்க விமானம் மெல்ல மெல்ல இறங்கியது. அதன் வயிற்றில் விதைத்திருந்த வெடிகுண்டு மெல்ல மெல்ல கணங்களை விழுங்கிக் கொண்டிருக்க டிக் 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 விமானத்தில் ராட்சச டயர்கள் ரன்வேயில் தேய்த்து குதித்து ரப்பர் தீந்து ஸ்திரப்பட மேத்தா உடனே அதை ரிவர்ஸ் டிராப்பில் போட்டு வேகம் குறைத்தார். டிஸ்ஆர்ம் த டோர்ஸ் அண்ட் ரிலீஸ் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் என்று வெடித்தார். ஊளையிட்டு கொண்டு ஆம்புலன்ஸும் தீவண்டிகளும் பின்தொடர விமானம் நின்றதும் அதன் உள்ளே பொதிந்திருந்த சறுக்கு படிகள் விடுதலை பெற்று ரன்வேயில் விழ பயணிகள் ஒவ்வொருவராக அதில் வழுக்கி வழுக்கி வெளியே அனுப்பப்பட்டனர். பயணிகள் முண்டியடித்து விமானத்தில் இருந்து இறங்கினார்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நோ பேனிக், நோ பேனிக் ப்ளீஸ். மெல்ல மெல்ல ஒவ்வொருவராக 250 சொச்சம் பேரையும் வெளியேற்ற 10 நிமிடம் ஆயிற்று. கேப்டன் மேத்தா கடைசியில் தான் வெளியே வந்தார். வாட்ஸ் ராங் கேப்டன்? என்னாச்சு? என்ஜினியரிங்கிலிருந்து வந்திருந்த அதிகாரி கேட்க, வேர் இஸ் தட் மேன்? வேர் இஸ் ஹி? ராஜ்நாராயணன்? இங்கேயே இருக்கிறேன் கேப்டன். நான் என் பொறுப்பிலிருந்து விலக மாட்டேன். இந்த ஆசாமி தான் எல்லாவற்றுக்கும் காரணம். விமானத்தில் வெடிகுண்டு இருக்கிறது என்று ஏதோ ஒரு கருவியை வைத்து சொன்னார். மிஸ்டர் ராஜ், இது மட்டும் போலியாக இருந்தால் யூ ஆர் இன் ஃபார் பிக் ட்ரபிள். வேர் இஸ் யுவர் பாம்? ஒருவரையும் வெளியே அனுமதிக்க வேண்டாம். எல்லோரையும் லவுஞ்சில் இருக்க சொல். பயணிகளை விசாரித்து விட்டுதான் அனுப்ப வேண்டும் என்றார் போலீஸ் அதிகாரி. மிஸ்டர் ராஜ்நாராயணன், வாருங்கள். பாம் எங்கே இருக்கிறது என்று சொன்னீர்கள்? முன்பக்கத்து ஹோல்டில் தன் பையில் இருந்து அந்த கருவியை எடுத்து விமானத்தின் அருகில் அவர் செல்ல மற்ற பேர் தயங்கிதான் பின் சென்றார்கள். இதோ இங்கே. பாம் ஸ்குவாடை கூப்பிட்டிருக்கிறோம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சேதனின் பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு அது திறமையாக விமானத்திலிருந்து நீக்கப்பட்டு பத்திரமான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாம் ஸ்குவாடினால் அதன் ஃபியூஸ் நீக்கப்பட்டு செயலிழக்கப்படும் முன் விமானத்தின் புல்வெளியில் தூரத்தில் பத்திரமாக டுமீல் என்று வெடித்தது. சேதன் கைது செய்யப்பட்டான். பத்திரிகைகளில் 250 பயணிகள் மயிரிழையில் தப்பினர் என்று அலரும் தலைப்பில் செய்தி வந்தது.
ராஜ் நாராயணனின் போட்டோவும் பிரசுரித்திருந்தது. டாக்டர் ராஜ் நாராயணன் ஒரு மாதிரியான விஞ்ஞானி. என்னிடம் 47 கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. அரசாங்கம் ஆதரவு தராமல் தவித்துக் கொண்டிருந்தேன். தற்செயலாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. இனியாவது அவர்களுக்கு என் கண்டுபிடிப்பில் நம்பிக்கை வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அதே செய்தித்தாளின் மறுகோடியில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டியின் உயர் அதிகாரி ராஜ் நாராயணன் கண்டுபிடித்துள்ள பாம் டிடெக்டர் கருவியை உடனடியாக ஒவ்வொரு விமான நிலையத்திலும் ஆர்டர் செய்ய போவதாகவும், விமான பத்திரம் குறித்த சாதனங்களில் ஆராய்ச்சிக்கு அவர் கேட்டிருந்த 40 லட்சம் ரூபாய் மானிய தொகையை அரசு உடனே கொடுக்க போவதாகவும் செய்தி வந்திருந்தது. இந்த செய்தி குறிப்பு டைம், நியூஸ்வீக் போன்ற வெளிநாட்டு பத்திரிகைகளிலும் வந்திருந்தது. இந்தியா டுடே டிராமா இன் மிட் ஏர் என்று அட்டைப்பட கட்டுரை எழுதி சேதனின் பூர்வீகத்தை அலசியிருந்தது. சர்வதேச சிவில் விமான கழகத்தில் இருந்து டாக்டர் ராஜ் நாராயணன் கனடா மாண்ட்ரியாலுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். போலீஸ் நிலையத்தில் சேதன் எதுவும் பேசவில்லை. எதை கேட்டாலும் ஏன் அப்படி செய்தாய் என்று திரும்ப திரும்ப கேட்டபோது இயக்கத்துக்காக என்றுதான் சொன்னான். என்ன இயக்கம் என்று சொல்லவில்லை. அவன் ஒருவேளை பைத்தியமாக இருக்கலாம் என்று நிம்ஹான்ஸில் இருந்து ஒரு டாக்டர் அவனை பார்க்க வந்திருந்தார். சேதன், நீ செய்த காரியத்தின் தீவிரம் தெரியுமா உனக்கு? தெரியும். அனைவரும் உயிரிழந்திருப்பார்கள். நீயும் உயிரிழந்திருப்பாய். ஆமா, பரவாயில்லை. எதற்காக அப்படி செய்தாய்? உன் உயிரையே பணயம் வைத்தாய். இது ஒரு முறையில் கொலை, தற்கொலை இரண்டுமே சேர்ந்த அவ்வளவு தீவிரமான குற்றத்தை செய்ய காரணம் என்ன? இயக்கம். எனக்கு சாவில் அக்கறை இல்லை. எவன் செத்தால் என்ன, எவன் வாழ்ந்தால் என்ன? எங்கள் லட்சியம் நிறைவேறும் வரை கொன்று கொண்டே இருப்போம். என் சகோதரர்கள் அங்கே சாகிறார்கள். சேதன் பஞ்சாப் தீவிரவாதியா, ஈழமா, இல்லை போடோவா, இல்லை பாலஸ்தீனியனா, எது எப்படி என்று அவர்களால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. போலீஸ் லாக்கப்பில் ரிமாண்ட் செய்யப்பட்டு மாஜிஸ்ட்ரேட் முன் அவன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஜுடிஷியல் லாக்கப் பெற்று அவனை மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றனர். அடுத்த வாரம் அவன் அண்ணன் என்று சொல்லிக்கொண்டு சேதனை பார்க்க ஒரு இளைஞன் சிறைச்சாலைக்கு வந்தான். அருகில் யாரும் இல்லை என்று தெரிந்ததும் சேதன், ராஜீவ், என்ன ஒரு வாரமா ஆளையே காணல, என்ன கை கழுவி விட்டுட்டீங்களோன்னு. சச்ச, பத்திரமா வர வேண்டியது இருந்ததுப்பா. எல்லாம் ஆச்சுல்ல? ஆச்சு. சந்தோஷம்தானே? சந்தோஷம்தான். ஆர்டர் கிடைச்சிருக்கு. பெரிய ஆர்டர். எக்ஸ்போர்ட் என்கொயரி கிடைச்சிருக்கு. 40 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஆராய்ச்சிக்கு. ராஜ்நாராயணன் என்ன சொல்றாரு? மன்னிக்க சொன்னாரு. கனடா போயிருக்காரு. இயக்கம்னே சொல்லிக்கிட்டு இருக்க சொன்னாரு. நல்ல வக்கீலா வச்சு உன்னை 1 வருஷத்துக்கு மேல போடாம பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. நீ ஜெயில இருந்து திரும்பி வந்த மறுநாளே ஒப்பந்த தொகை கொடுக்கப்படும்னாரு. இந்தா பழம். நல்லா வக்கீலா பார்த்து வைக்க சொல்லுப்பா. கொசு தொல்லை தாங்கல. இப்பவாவது ஒழுங்கா கருவியா அமைக்க சொல்லு. டேய், அது நிஜமாவே வேலை செய்யுதா? எது? அதாண்டா வெடிகுண்டு கண்டுபிடிக்கிற சாதனம். வேலை செய்யுதோ இல்லையோ, வித்தாச்சு. சிறுகதை நிறைவுற்றது. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம தமிழ் நாவலரசு சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு கதையோடு சந்திப்போம். நன்றி.